ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வெட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேல பயங்கரமான பாசம் வச்சிருக்காரு. அவருக்கு அவங்க அம்மானா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு அவங்க பையன் கிட்ட ஒன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அப்பா யாரு, அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் அப்பாவை பார்த்தே ஆகணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதுக்காக உத்தரப்பிரதேசம் கிளம்பி போறாரு. போன இடத்துல தான் தெரிய வருது அவங்க அப்பா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காருன்ட்டு. அதையும் மீறி அவங்க அம்மாக்காக கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ஓரளவு நீட்டாவே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல ரொம்பவே பயந்தவரா காட்டுறாங்க. அப்போ ஒரு கோழியை வெட்ட வேண்டிய நிலைமை வருது. அதை வெட்டும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. ஆனா கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காங்க. பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு, நல்லாவே இருக்கு. தமிழ் மியூசிக் பண்ணிருக்காங்க, நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல அம்மா சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க, அதுவும் நல்லாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே நல்லாவே வச்சிருக்காங்க. ஆனா என்ன படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசா உட்காந்து பார்க்க முடியல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஓவராலா ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான கமர்ஷியல் படத்துல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்க படம் தான் இது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.